ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 5வது நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் தொடர்ந்து பாக்குறவங்க கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து வெயிட் லாஸ் செய்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட வெயிட்டையும் அப்டேட் பண்றீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா மாற்றம்ங்கிறது வரும். ஒரு நாள் வெயிட் குறையாம இருக்கலாம், இல்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 நாள்ல நிறைய பேத்துக்கு வெயிட் குறையாம இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 டேஸ் ஆயிருச்சு. நான் பிஃபோரே எடுத்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த 10 டேஸ்ல என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கூட குறையதான் இருக்கு. வெயிட்டுங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணி, உணவு, நைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய தண்ணி தாகத்துக்கு நான் 1 லிட்டர் தண்ணி கூட குடிப்பேன். அந்த வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி குடிக்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே நான் எம்டி ஸ்டொமக்ல செக் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த வெயிட் வந்து கொஞ்சம் கூட குறையதான் காட்டும். ஆனா நம்மளோட உடல்ல வர மாற்றம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நான் இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் ஆன உடனே இந்த ட்ரெஸ்ஸ ரொம்ப ஃபிட் பண்ணி தான் போட்டிருந்தேன். சோ இந்த ட்ரெஸ் இப்ப பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் ஃபுல்லா லூஸ் ஆயிருச்சு. இங்க ஃபுல்லா இந்த இடம்லாம் ஃபுல்லா லூஸ் ஆயிருச்சு. இந்த இடம் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தது, இப்ப லூஸ் ஆயிருச்சு. சோ என்னோட பாடியில நடக்கிற சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. வெயிட்டுங்கிறது வந்து நைட்டு குடிச்ச தண்ணி இதெல்லாம் மாறும். என்கரேஜ் ஆகாம ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நான் வந்து இப்படிதான் வெயிட் லாஸ் பண்ணேன். அததான் உங்களுக்கு லைவா போடுறேன். இதுல இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய கமெண்ட்ல கேட்டிருந்த கேள்விக்கும் பதில் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கேட்டிருந்தாங்க நிறைய காய்கறி எடுத்துக்கிறீங்க, அதுக்கு போல வேற ஏதாவது எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களால முடியும் அப்படின்னா வாரத்துக்கு நீங்க 2-3 நாள் கூட மதியானத்துல ஆயில் கம்மியா விட்டு சிக்கன் குக் பண்ணி சாப்பிடுங்க. ரைஸுக்கு பதிலா சப்பாத்தி கூட எடுத்துக்கோங்க. பிரிச்சு எடுத்துக்கோங்க. காலையில ஒரு சப்பாத்தி, மதியானம் ஒரு சப்பாத்தி, ஈவினிங்கா நேரமா ஒரு சப்பாத்தி, அப்படி பிரிச்சு எடுத்துக்கோங்க. சைடிஸை மட்டும் மெயின் டிஷ்ஷா அதிகமா எடுத்துக்கிட்டு சப்பாத்தியை கம்மி பண்ணி சாப்பிடுங்க. இல்ல அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்னால 3 நேரமும் கார்போஹைட்ரேட் சாப்பிடுறீங்கன்னா 3ஐயும் ஈவன் பண்ற மாதிரி சாப்பிடுங்க. காலையில ஒரே ஒரு தோசை எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரே கரண்டியில ஊத்தி எடுத்துக்கோங்க. அப்போ அதே ஒரே கரண்டி அளவுக்கு ரைஸா மதியானம் எடுத்துக்கோங்க. நைட்டு ஈவினிங்கா பாத்தீங்கன்னா நேரமா 6 மணிக்குள்ள ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க. அதாவது டெய்லி 3 நேரமும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சடனா ஒரு இடத்துல நம்மளோட வெயிட் அப்படியே நின்றும். ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். ஆனா நம்ம சத்து நிறைவுள்ள பொருளை சாப்பிட்டு நம்ம வந்து வெயிட்டை குறைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா முடியும். இல்ல முடியாது அப்படின்னா நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க காலைல தோசை ஒண்ணோ இல்ல ஒரு இட்லியோ எடுத்துக்கோங்க. அதுக்கு நிறைய சைடிஷ் வச்சு சாப்பிடுங்க. இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இட்லிய சைடிஷா ஆக்கிட்டு மத்த சைடிஷ் எல்லாம் மெயின் டிஷ்ஷா ஆக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இட்லியோட அந்த சைடிஷ் அதிகமா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரேவிங்ஸ் கட் ஆயிரும். மதியானத்துல சாப்பாடே போர் அடிக்குது அப்படின்னா ஒரு தோசை எடுத்துக்கோங்க. அதுக்கு நிறைய சைடிஷ் வச்சு சாப்பிடுங்க. நான்வெஜ் முடியும்னா வாரத்துல 2-3 நாள் நான்வெஜ் சாப்பிடுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசுலயே தைராய்டு பைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்ப எனக்கு வந்து 35 இயர்ஸ் ஆகுது. அதாவது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன். எனக்கு தைராய்டு பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. அப்போலாம் பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போயிருவேன். நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். சரியான தண்ணி குடிக்கிறது இல்ல, கரெக்டா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. காலைல இந்த மாதிரிதான் தோசை, இட்லி, மதியானம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் அதிகப்படுத்திக்கிட்டு காய்கறி கம்மி பண்றது. நைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை, ரொம்ப சலுப்பா இருந்தா கடையில வாங்கி பரோட்டா சாப்பிட்டுக்கிறது, ரைஸ் சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு அந்த நாளை ஓட்டிட்டு இருந்தேன். பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப என்னால முடியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைல்ஸோட எனக்கு தைராய்டும் வந்துருச்சு. இதுக்கு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரோட அட்வைஸோட நிறைய காய்கறி வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பயந்துட்டு நான் வந்து இனிமே நம்ம காய்கறி சாப்பிடணும்னு நான் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லியுமே அதனால எங்க வீட்டுக்கு காய்கறி கொண்டு வர ஒரு அண்ணா இருப்பாங்க. அவங்க டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷா கீரை கொண்டு வருவாங்க. அதனால அவங்க கிட்ட ஒரு வகையான கீரையோ 2 வகையான கீரையோ டெய்லியுமே கீரை எடுத்துக்குவேன். டெய்லியும் கீரை சாப்பிடலாமா, அதுல கீரை சாப்பிட்டா உப்பு சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட் வாரத்துல 5 நாள் நான் கீரை சாப்பிட்டேன். அதுவும் அரைக்கீரை, சிறுகீரை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன். பாலாக்கீரையை பருப்புல போட்டு கடைஞ்சி சாப்பிட்டேன். டெய்லி ஒரு காய்கறி, வெண்டைக்காய், அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு 1 இயர்ல தைராய்டுக்கான மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். பைல்ஸுக்கு எனக்கு கம்ப்ளீட்டடா நான் எந்த மாத்திரையுமே சாப்பிடாம எனக்கு சரியாயிருச்சு. 1 இயர் கழிச்சு எனக்கு தைராய்டுமே சரியாயிருச்சு. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்த மிராக்கள். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய காய்கறியோட சாப்பிடணும்னு.
என் பையனும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசு பையன் தான். அதனால அப்ப இருந்தே அவனுக்கும் காய்கறியை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கும் நான் காய்கறியே கொடுக்க ஆரம்பிச்சேன். அதனால கம்பல்சரி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் டெய்லியுமே காய்கறியோட சமைப்பேன். ஒரு 2 வகையான பொரியல் செஞ்சு ரசத்தோட கூட விட்டுருவேன். ஆனா காய்கறி இல்லாத நாள் இல்ல. பாத்தீங்கன்னா எங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த லாக்டவுன்ல ஒரு 2 இயர்ஸ் வீட்டுல இருக்கும்போது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அது இதுன்னு சாப்பிடுறது, ஆயில் ஃபுட் எல்லாம் சாப்பிடறதுல எனக்கு வெயிட் ஏறிடுச்சு. பட் இருந்தாலும் நான் காய்கறி சாப்பிடுவேன். இருந்தாலும் இந்த ஜங்க் ஃபுட்ஸையும் அதோட சேர்த்து சாப்பிட்டனால வெயிட் ஏறிடுச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா என்னால இந்த வெயிட்ட எப்படி குறைக்கிறதுன்னு யோசிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த ஜங்க் ஃபுட்ஸை விட்டுறணும். ஒரு 6 மாசத்துக்கு நம்ம இப்படிதான் முறையா பயன்படுத்தணும்னு இதோட பயிறு வகைகளை காலையில உணவா எடுத்துட்டு வந்தேன். ஈவினிங்கும் பாத்தீங்கன்னா நிறைய முளைக்கட்டி வச்ச பயிறு, காய்கறி, ஃப்ரூட்ஸ் இப்படிதான் சாப்பிட ஆரம்பிச்சேன். சோ வெயிட்ல சேஞ்சஸ் வந்தது. அததான் வந்து நான் வீடியோவா எடுத்து போடுறேன். நம்ம ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா முடியும் இல்லைங்களா? அதனாலதான் நான் இந்த வீடியோ போட்டேன். வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியும். நம்மளுக்கு டெய்லி நம்மளால 2-3 வாரத்துல உங்களால 2-3 வாரத்துக்கு உங்களால வாரத்துல 2-3 நாள் நான்வெஜ் சாப்பிட முடியும்னா ஆயில் இல்லாம குக் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன் உங்களால முடியும்னா வாரத்துல 2-3 நாள் கூட நீங்க நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா காலையில ஒரு நேரமும் மதியம் ஒரு நேரம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெவியா சாப்பிட்றீங்க அப்படின்னா நைட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. அப்படிங்கும் போது உங்களோட வெயிட்லயும் மாற்றம் வரும். உங்களுடைய உங்களுக்கு தேவையான புரோட்டீனும் கிடைச்சிரும். அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். போரிங்கா இருக்காதா? இது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க இது இப்படி காய்கறியே சாப்பிட்டா போரிங்கா இருக்காதான்னு. நம்ம உணவுகளை தேடி தேடி சாப்பிடுறோம் அப்படிங்கும் போது நம்ம ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வெளியே போனோம்னா நிறைய வாங்கி சாப்பிடறதுக்கு ஒரு 100-200 செலவு பண்ணுவோம். அதுக்கு வாரத்துக்கு ஒரு 500-600 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி வச்சு நல்லா சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான மினரல்ஸ் கிடைச்சிரும். நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் இருக்கு. அதை வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா போட பாக்குறேன். நிறைய கிரேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்டார்டிங்ல கட் பண்ணவே முடியாது. 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு நம்ம லெஃப்ட் அவுட் ஆகுறதே இந்த கிரேவிங்ஸாலதான். என்னோட கிரேவிங்ஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன். 5 விதமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். வெயிட்டா ஸ்டார்ட் பண்ண புதுசுல காலையில வந்து பாத்தீங்கன்னா பயிர் வகையெல்லாம் சாப்பிட்டு ஆபீஸ் போயிருவேன். வெயிட் லாஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு காலையில சாப்பிடாம கூட ஆபீஸ் போயிருவேன். ஒரு 11 o'clock பிரேக் டைம்ல எனக்கு பசிக்கும். கம்பல்சரி பாத்தீங்கன்னா போயிட்டு வடையோ போண்டாவோ ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவோம். திரும்ப மதியானம் எப்பயும் போல லஞ்ச் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கும் அதே மாதிரிதான் பஜ்ஜியோ டீ காஃபி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவேன். ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும் போது ஒரு 7 மணி ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரிலாம் நான் வந்து சாப்பாடு அதிகமா சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவேன். ஆனா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இதெல்லாம் கட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நான் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மோட்டிவேஷனான வீடியோ டெய்லியும் வந்து நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணவங்க மோட்டிவேஷனான வீடியோ டாக்டர் சொல்ற வெயிட் லாஸ்க்கு நிறைய மோட்டிவேஷனான வீடியோவை டெய்லியும் பார்ப்பேன். பார்த்து ஒரு 6 மாசத்துல உடம்ப குறைக்கணும்னு மார்னிங் எந்திரிச்ச உடனே மோட்டிவேஷனான வீடியோவை போட்டுட்டு அதோட நம்ம உடம்ப குறைக்கணுங்கிற தாட்டோட சமைச்சு சாப்பிட்டு ஆபீஸ் போயிருவேன். கரெக்டா அதே மாதிரியே 11 o'clock பிரேக் டைம் வரும். நமக்குதான் அந்த பழக்கம் ஒட்டிட்டு இருந்தது இல்லைங்களா? அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதே மாதிரியே தான் டீ கடைக்கு போவோம். அங்க போன உடனே பாத்தீங்கன்னா வடை பஜ்ஜி போண்டெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. நாம தான் சாப்பிட்டுட்டே இருந்தவங்களாச்சே. சோ அதை பார்த்துட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சிருவேன். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி பக்கமா குடிச்சிருவேன். குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா டீ சொல்லியிருப்போம். டீ வரப்ப என் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கி சாப்பிடுவாங்க. கையில எடுத்து இப்படி பார்த்துட்டு கிட்ட கொண்டு போய் ஸ்மெல் பண்ணுவேன். அவங்க ஒரு கொஞ்சோண்டு சாப்பிடுங்கம்பாங்க. சாப்பிட பயமா இருக்கும். என்னன்னா நைட்டு கேட்ட வீடியோவும் காலையில கேட்ட மோட்டிவேஷன் சாங்கும் நம்ம 6 மாசத்துல உடம்ப குறைக்கிறோங்கிற எண்ணமும் எனக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். வச்சுட்டு வந்துருவேன். வந்துட்டு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பேன். அப்புறம் செவப்பு அவுல் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஊற வச்சு புளிஞ்சி எடுத்து அதுல கொஞ்சம் கருப்பு திராட்சை போட்டு எடுத்துட்டு போயிருப்பேன். இல்ல அப்படின்னா அந்த டீ கடையிலேயே நட்ஸ் ஏதாவது வித்தது அப்படின்னா ஒரு பேரிச்சம்பழம் 2 முந்திரி திராட்சை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதை வாங்கி அவங்க முன்னாடியே அந்த வடை சாப்பிடும் போதே சாப்பிடுவேன். எல்லா நாளும் அதை சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் அதை சாப்பிடுவேன். இல்லைன்னா வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா கடலை மிட்டாய் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சப்பி சாப்பிடுவேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளோட கிரேவிங்ஸ் கண்டிப்பா கட் ஆகும். அந்த இடத்துல நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க. பிரேக் விட்டு அதுக்கு இடையில நிறைய தண்ணி குடிங்க.
இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால கண்டிப்பா முடியும். 2 நாள் ட்ரை பண்ணிட்டு வெஜிடபிளா சாப்பிடணுமான்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்போது உங்களுக்கா கான்பிடன்ட் வரும். நிறைய பேர் இந்த விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணாதனாலதான் நம்ம வெயிட் லாஸ் விட்டு வெளியே வந்துருவோம். 10 டேஸ் கழிச்சு மறுபடியும் ஃபீல் பண்ணுவோம், மறுபடியும் வெயிட் லாஸ் தொடருவோம். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம 2 நேரமும் 70% சாப்பாட்டை சாப்பிட்டுருக்கோம். காலைல பயிறு வகைகள், வெஜிடபிள், தண்ணி இப்படி சாப்பிடுறோம். 11 மணி வாக்குல வேர்க்கடலை, இந்த சிவப்பு உள்ள திராட்சை போட்டு சாப்பிடுறது, அப்புறம் வெள்ளை அவுள்ளிய கூட திராட்சை, கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, உலர் திராட்சை, அதை போட்டு சாப்பிடுறது, வெள்ளரிக்காவை கட் பண்ணி மிளகாத்தூள், உப்புத்தூள் போட்டு குலுக்கி சாப்பிடுறது, உப்பு போட்ட சுண்டல் சாப்பிடுறது, இல்ல தாளிச்ச சுண்டல் சாப்பிடுறது, மறுபடியும் அந்த கிரேவிங்ஸ் வராம இருக்க, இல்லைன்னா தர்பூசணி வாங்கி சாப்பிடுறது. பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி உங்களுக்கான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய இல்ல பச்சை பயிரை முளைக்கட்டை வச்சு அதை உப்பு போட்டு சாப்பிடுங்க. பச்சையாவே உப்பு போட்டு சாப்பிடுங்க. நமக்கு ஆரோக்கியமானதுன்னு நினைச்சு ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடுங்க. முளைக்கட்டை வச்ச பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அதுல திராட்சையை போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்க உணவு எடுத்துக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாத்தையும் விட இது பெஸ்ட்ங்கிற மாதிரி உங்க மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பசங்க இருக்காங்க, ஸ்கூல் அனுப்பிட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுல கருப்பு திராட்சை போட்டு சாப்பிடுங்க. வெள்ளை அவுள், சிவப்பு அவுள், வேர்க்கடலை, கடல மிட்டாயி மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்ல இருந்து மட்டும் வெளியே வரவே வராதிங்க. இந்த மாதிரி ஐட்டத்திலேயே சாப்பிடுங்க. ஏன்னா வேர்க்கடலைல நிறைய மேக்னீசியம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சத்தை கொண்டு போகும். அதனால என்னென்ன முடியுமோ அந்த நட்ஸ் வகையெல்லாம் கூட நீங்க வாங்கி சாப்பிடலாம். ஒவ்வொருத்தர் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. திரும்ப பாத்தீங்கன்னா அடுத்ததா மதியானம் லஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்க அங்கேயே நம்ம டின்னரை முடிக்கிற அளவுக்கு நிறைய ஹெவியா சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியும் அப்படின்னா வேக வச்ச 2 முட்டை, ஒரு 100 கிராம் 200 கிராம் அளவுக்கு 2 வகையான காய்கறி, அந்த மாதிரி ரைஸை கம்மி பண்ணி ரசம், மோர், தயிர் எல்லாம் அந்த 100 கிராம் ரைஸ்குள்ளேயே அடக்கி நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸா இருக்க மாதிரி சாப்பிடுங்க. ஏமா இவ்வளவு காய்கறியும் அரிஞ்சு செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு 6 மாசத்துக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம உடம்ப குறைச்சி இதுக்காக நம்ம இந்த கஷ்டத்தை கூட படக்கூடாதா என்ன? முன்னாடியே பாத்தீங்கன்னா நைட்லயே அது ஹெல்தியா அப்படிங்கறது கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்தின்னு சொல்லவே முடியாது. இருந்தாலும் நம்மள ஒர்க்கிங்ல இருக்கோம், வீட்டை பாத்துக்கிறோம், எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் இல்லைங்களா? அதனால முன்னாடியே பிஃபோரே நைட்லயே பாத்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணி நல்ல குவாலிட்டியான டப்பர்வேர் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு காலையில எழுந்திரிச்சு சமைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நானே கூட அப்படிதான் செஞ்சுக்குவேன். அதனால நம்மளோட ஹெல்த்துக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா கான்பிடென்டா செய்யணும்னு நினைங்க. 2-3 நாள் வீடியோவை பார்த்துட்டு விட்டுறாதீங்க. வெயிட்டை குறைக்கணுங்கிறது எவ்வளவு பேர்த்தோட கனவா இருக்கும். ஆனா நம்ம கிரேவிங்ஸை கட்டுப்படுத்த முடியாம நம்ம விட்டுருவோம். அதனால கிரேவிங்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய தண்ணி, 11 மணிக்கு 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல சத்துள்ள பொருளா எடுத்துக்கோங்க. சாக்லேட் சாப்பிடணும்னு ஃபீல் வருதா அந்த டைம்ல கடலை மிட்டாய் எடுத்துக்கோங்க. என்னால டீயை விட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, சுகரே இல்லாம, எந்த சுகருமே இல்லாம டீ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ்ல இருந்து மட்டும் வெளியே வராம காலையில எந்திரிச்சு மோட்டிவேஷனா சாங் கேட்கறது, நைட் ஆனா மோட்டிவேஷனா இருக்க வெயிட் லாஸ் வீடியோ பாக்குறது, 11 மணிக்கு அதே டீ கடைக்கு ஆனா தண்ணி குடிச்சிட்டு சக்கரை இல்லாம டீ குடிச்சிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா என்னைக்காவது கடல மிட்டாய் வாங்கி சாப்பிடுறது, இல்லைன்னா நட்ஸ் பேக்கெட் வாங்கி சாப்பிடுறது, இல்லைன்னா நான் வீட்டுல இருந்தே அவளும் கருப்பு திராட்சையும் போட்டு எடுத்துட்டு போவேன், வெள்ளரிக்காய் எடுத்துட்டு போவேன், முளைக்கட்டை வச்ச பச்சை பயிரும் கருப்பு திராட்சையும் போட்டு எடுத்துட்டு போவேன். இந்த மாதிரி சாப்பிடலாம். வீட்டுல இருக்கவங்களும் இருந்தாலும் டீ குடிக்கிற நேரத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையில அவ்வளவு சத்து இருக்கு, வெள்ளரிக்காவில அவ்வளவு மினரல்ஸ் இருக்கு. நமக்கு தேவையான எல்லா சத்துமே ஆரோக்கியமா பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப கிரேவிங்ஸ் கட்டுப்படுத்த முடியல அந்த டைம்ல ஒரு முட்டையை எடுத்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் மாதிரி ஊத்தி ஒரு 11 o'clock அப்படி சாப்பிட்டு வீட்டுல இருக்கவங்க ஒரு 11 o'clock அப்படி சாப்பிடுங்க. கண்டிப்பா நம்மளுடைய கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஒரு ஹோட்டல் கடைக்கே போயிட்டோம் அப்படின்னா கூட அங்க ஒரு இட்லி வாங்கிட்டு ஒரு பெரிய ஆம்லேட்டு 2ஆ வாங்கி வச்சு சாப்பிடுங்க. எல்லா இடத்துலயும் நமக்கு தகுந்த மாதிரி வெயிட் லாஸ கண்டினியூ பண்ணுங்க. முடியும் நினைச்சா முடியும். Day 5 வந்துட்டோம். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. நானுமே 78 கிலோ இருந்தேன். எனக்கு வெயிட்ல 15 நாள் 20 நாளைக்கு ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஆனா நான் இந்த மாதிரி உணவுகளை தான் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணேன். கரெக்டா ஒரு 20-25 நாளுக்கு மேலதான் என்னோட வெயிட்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்தது. எனக்கு அவ்வளவு கொழுப்பு உடம்புல இருந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா கரையறதுக்கு 20-25 நாள் ஆச்சு.
அந்த 25 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் எனக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட பாத்தீங்கன்னா நான் அந்த உணவுல ரொம்ப கண்டினியூ பண்ணேன். இன்னும் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அதோட வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டே 4லயே எக்ஸசைஸ் எல்லாம் காட்டினேன். உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியான எக்ஸசைஸோ, ஹிப்போடைய இந்த ஹிப்ல இருக்க வெயிட் நிறைய பேத்துக்கு நிறைய இருக்கும். இந்த ஹிப்ல பெல்ட் மாதிரி நிறைய பேத்துக்கு வெயிட் இருக்கும். குறைக்க முடியும் பாருங்க. எனக்கு இந்த இடம்லாம் இப்ப ஃபுல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. எப்படி முடிஞ்சிச்சு? கண்டிப்பா முடிஞ்சு. சலுப்பு படாதீங்க. காய்கறி சாப்பிடணுமேன்னு கவலைப்படாதீங்க. எனக்கு இருந்த பைல்ஸ், தைராய்டு எல்லாமே இந்த காய்கறியால தான் நான் சரி பண்ணிக்கிட்டேன். ட்ரை பண்ணுங்க. முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருப்பீங்க. நிறைய பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிருப்பீங்க. வைராகியமா இருந்து அவங்க கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்சிருப்பீங்க. எவ்வளவோ விஷயம் செஞ்சிருப்பீங்க. ஒரு ஹோம் மேக்கரா இருந்து ஒரு குடும்பத்தை பெஸ்டா கொண்டு வந்திருப்பீங்க. ஒரு ஃபேமிலியை சூப்பரா ரன் பண்றவங்களா இருந்திருப்பீங்க. பெரிய சக்சஸ்ஃபுல்லான விஷயத்த இங்க கொண்டு வாங்க. அதே இடத்துல உங்க வெயிட்டையும் கொண்டு வாங்க. இத செஞ்ச நாம இதை செய்ய மாட்டோமா? உங்களையே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. வெயிட்ட குறைச்சது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரின்னு உங்களால கொண்டு வர முடியும். 6 மணிக்கு தொடங்கின நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஈவினிங் 6 மணிக்குள்ள முடிஞ்சிடணும்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியில இதுவும் ஒன்னா இருக்கட்டும். வீடியோவை தொடர்ந்து பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட கிரேவிங்ஸை இப்படிதாங்க கண்ட்ரோல் பண்ணேன். நீங்களும் முடியும். ட்ரை பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.